ஹை ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்ட்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து இந்த பிஎஃப் ஹையர் பென்ஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய அப்ளிகேஷனை இந்த டேட்குள்ளார கட்டாயம் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ், அதாவது பிஎஃப் ஆஃபீஸ் தரப்புல இருந்து ப்ராசஸ் பண்ணணும், கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஒரு சர்க்குலர் வந்து வெளியிட்டு இருக்கிறாரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது எந்த தேதிக்குள்ளார உங்களுக்கான அந்த ஹையர் பென்ஷன் அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணி பிஎஃப் ஆஃபீஸ் தரப்புல இருந்து உங்களுக்கு டிமாண்ட் லெட்டர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டெட்லைன் டேட் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இந்த சர்க்குலர் பார்த்தீங்கன்னா எல்லா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜோன்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அமைச்சிருக்கிறாரு. 17/1/2025 அன்னைக்கு அனுப்பப்பட்டிருக்கு இந்த சர்க்குலர். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the progress in disposal of pension on higher wages has been reviewed and it is disappointing to note that with few exceptions most officers are significantly lagging in finalizing cases. A recent performance review conducted by the pension division, particularly for officers handling fewer than 5,000 applications with the joint option, revealed substantial delays. The missed deadline of January 10th by many officers is particularly concerning அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது பென்ஷன் டிவிஷன்ல இருந்து இந்த பென்ஷன் ஆன் ஹையர் வேஜஸ் அப்ளிகேஷன் எந்த ப்ராசஸ்ல வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா 5000 அப்ளிகேஷன் கீழே இருக்கக்கூடிய ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கான டெட்லைன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜனவரி 10க்குள்ள நீங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த பென்ஷன் ஆன் ஹையர் வேஜஸ்னுடைய அப்ளிகேஷன் வந்து ரிவ்யூ பண்ணி அதை வந்து நீங்க ஜனவரி 10க்குள்ள ஃபைனலைஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு டெட்லைன் கொடுத்துருந்தாங்க. பட் இதை ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது நிறைய ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ், பிஎஃப் ஆஃபீஸர்ஸ் வந்து இதை வந்து இந்த டெட்லைன் டேட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியல. ஸோ இது வந்து பர்டிகுலர்லி கன்சர்னிங் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து கண்டிப்பாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ மேலே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஆர்டர் டேட் November 4, 2022. ஸோ அன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பென்ஷன் அண்ட் ஹையர் வேஜஸ் எல்லாமே நீங்க அப்ளை பண்ணணும், அதுக்குண்டான ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா செவரல் டூல்ஸ், கால்குலேட்டர்ஸ், அதர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதே மாதிரி ஃபீல்ட் ஆஃபீஸ் இன்டர்ஃபேஸ் எல்லாம் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், வெளியே இருந்து நீங்க வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஃபீல்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இன்சார்ஜஸ்க்கும் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. The next day, despite these measures, the overall progress remains below expectations due to delays in disposal of applications. This is the matter of serious concern, especially since the Supreme Court has set a clear timeline for conducting this exercise. அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தும் இன்னமும் வந்து நம்ம லேகிங்ல தான் இருக்கு. நிறைய ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து லேகிங்ல தான் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டினுடைய டெட்லைனும் தாண்டி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. So from the accounts of officers who have conducted interactive sessions on pension on higher wages, it is evident that the primary reason of delay is the lack of setting appropriate priority to this area. So appropriate priority அப்படின்னா இதுக்கு வந்து most of the field officers வந்து maximum priority வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. It is made clear that this area of work must be accorded highest priority along with the task of activation of UANs. அதாவது இப்போ யூஏஎன் நம்பர் வந்து எல்லாருமே வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும், ஆதார் பேஸ்ட் ஆக்டிவேஷன் வந்து பண்ணணும். அப்போதான் வந்து அவங்களுக்கான இந்த நியூ எம்ப்ளாய்க்கு எல்லாம் பிஎஃப் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த 15,000 ரூபாய் தொகை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது போயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த பென்ஷன் அண்ட் ஹையர் வேஜஸ்க்கு அதனுடைய அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டியில எடுத்து அதுக்கு நம்ம எல்லாரும் கண்டிப்பா வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்கிறாரு. கிளாரிபிகேஷன்ஸ் ஆர் ஷார்ட்லி being sent on the officers of arrears contribution paid in lump sum and allowing for refund it if applicants desire. For all other cases, I make it very clear that the zonal commissioners and the office in charges will be personally responsible for the disposal of each and every application அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ அரியர் பே பண்றாங்க பார்த்தீங்களா, ஹையர் பென்ஷன் அப்ளிகேஷன் நிறைய பேருக்கு அரியர் அமௌண்ட் கிடைச்சிருக்குது. ஸோ அந்த அரியர் அமௌண்ட் பே பண்றாங்க பார்த்தீங்களா, ஸோ அதனுடைய அப்ளிகேஷன் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகலாம். மற்றபடி மீதி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஜோனல் கமிஷனர்ஸ் அதே மாதிரி ஆஃபீஸர்ஸ் இன்சார்ஜ் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அவங்க கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, கிளாரிபிகேஷன்ஸ் ஆர் ஷார்ட்லி பீயிங் சென்ட் ஆன் த இஷ்யூஸ் ஆஃப் அரியர்ஸ் கான்ட்ரிபியூஷன். ஸோ அந்த கிளாரிபிகேஷனுக்காக ஒரு இன்டர்னல் சர்க்குலர் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அது எப்போ அப்படின்னா 18ஆம் தேதி வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சர்க்குலருக்கான காப்பி நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் எல்லாமே கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. It is worth noting that some officers have demonstrated commendable performance in this area. There is no reason why other officers cannot achieve similar outcomes. Strong performance reflects effective management and operational skills, whereas persistent delays and complaints suggest a lack of vigilance அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் வந்து மற்ற ஃபீல்டு ஆஃபீஸ்னாலாம் இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ண முடியல? ஸோ எல்லாரும் வந்து கண்டிப்பா கூடிய விரைவில் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காரு பாருங்க. ஃபார் ஆஃபீஸர்ஸ் ஹேவிங் லெஸ் தென் 5,000 அப்ளிகேஷன் வித் ஜாயிண்ட் ஆப்ஷன்ஸ், த ஃபைனல் டெட்லைன் ஃபார் கம்ப்ளீட்டிங் த எக்ஸாமினேஷன் ஆஃப் ஆல் பெண்டிங் அப்ளிகேஷன்ஸ் வில் பி 24th January 2025. For all other officers, the deadline is set on 7th February 2025. All clear cases for PPO issuance should be completed at all officers by 24th January 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 டெட்லைன் டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த ஃபீல்டு ஆஃபீஸர், எந்தெந்த பிஎஃப் ஆஃபீஸ்லாம் 5000க்கும் கீழே வந்து பென்ஷன் அண்ட் ஹையர் வேஜஸ் அப்ளிகேஷன் இருக்கோ அவங்க எல்லாரும் அந்த அப்ளிகேஷனை 24 ஜனவரி 2025க்குள்ளார ரிவ்யூ பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த டிமாண்ட் லெட்டர் ஜென்ரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அதில் சொல்லப்பட்டிருக்குது. ஃபார் மற்ற ஆஃபீஸர்ஸ் ஹையர் அப்ளிகேஷன் மேலே இருந்ததுன்னா அந்த டெட்லைன் லாஸ்ட் டேட் வந்து 7th February 2025 வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஆல் கிளியர் கேசஸ், இப்போ வந்து டிமாண்ட் லெட்டர் ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு பே பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ அமௌண்ட் கட்டணும்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா கேஸும் கிளியரான கேசஸ்க்கு வந்து 24 ஜனவரி 2025க்குள்ளார அவங்களுக்கு பிபிஎஃப்ஓ இஷ்யூன்ஸே வந்து கொடுத்துடணும். பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் நோட்டீஸே வந்து 24 ஜனவரி 2025க்குள்ள கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஸோ மெயினாக என்ன சொல்றாங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு 7th February 2025க்குள்ளார எல்லா பென்ஷன் ஹையர் வேஜஸ் அப்ளிகேஷனும் ரிவ்யூ பண்ணிடுவாங்க. பட் இது வந்து கம்பெனி தரப்புல பெண்டிங் இருந்ததுன்னா இதுக்கு பிஎஃப் ஆஃபீஸ் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஸோ கம்பெனி தரப்புல டிஎக்ஸ்டி ஃபைல் அப்லோட் பண்ணதுக்கான கடைசி தேதி இந்த ஜனவரி 31 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார உங்களுடைய பென்ஷன் அண்ட் ஹையர் வேஜஸ் அப்ளிகேஷன்ல இந்த மாதிரி டிஎக்ஸ்டி ஃபைல் அப்லோட் பண்ணி கம்பெனி தரப்புல டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறத ஆஸ் ஏ எம்ப்ளாயா நம்ம தான் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெய்லி எல்லாருக்குமே வந்து மெசேஜாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது நிறைய பேர் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.